இன்றைய ஃபோக்கஸ் எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒரு நோயாளிக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதை விட நிறைய பொறுமை வரும். எந்த நோயுமே இந்த மாதிரி சிக்கலான நோய்கள்லாம் ஒரு நாளையோ ஒரு வாரத்திலையோ ஒரு தீர்வு எதிர்பார்க்கக்கூடாது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா பல நோயாளிகளுக்கு அந்த பொறுமை இல்லை, அதுக்காகவே அங்கேயே ஓடுறாங்க. அதுக்கு பதில் டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு சிகிச்சை செய்யணும். ரெண்டாவது இது ரொம்ப அபூர்வமான நோய் அண்ட் இதனுடைய சிகிச்சை ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சிகிச்சை. டாக்டர் கோபிநாத் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய ஒரு குழுவே இதில் அடங்கியிருக்கு. மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் பல சிறப்பு செவிலியர்கள், அதெல்லாம் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், இப்படி பல துறைகளுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய உழைப்பு எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. இல்லாட்டி இதனுடைய சக்ஸஸ் வராது. ஏன்னா இந்த ஒன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் கிடையாது. அதில் உயிர் குறைச்சி வருதுன்றது இன்றைக்கு உள்ள மருந்துகளாலையும் இன்றைக்கு நம்ம கூடிய சேவைகளால் தான் முடியுது. அதில் ஜனனி போல் இப்போ பல நோயாளிகள் வெற்றி பெறாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் எங்கெங்கே போக வேண்டியதில்லை. இந்தியாவில் ஆரோக்கியம் தரும் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். இந்தியாவிலேருந்தே பல பகுதிகளிலேருந்து ஆகட்டும், வெளிநாடுகள்லேருந்து ஆகட்டும், சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து ஆகட்டும், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், இங்கேருந்தெல்லாம் பல நோயாளிகளையும் சென்னையை நம்பி வராங்கன்னா, ஏன்னா இங்கே சரியான சிகிச்சை கிடைக்கும், மருத்துவர் சரியாக கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் இந்த மஜ்ஜை தானம்ன்றது ரத்த தானம் மாதிரி. யார் வேணால் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க யார் வேணால் கொடுக்கலாம். அதுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ரத்த வகை அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரியில் என்டர் பண்ணால் யாருக்காவது நம்மளால் உதவ முடியும். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு முறைக்கு கூடுதலாக கூட கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம மஜ்ஜையில் இந்த ஸ்டெம் செல்னு சொல்கிறது ஒரு அழிவில்லாத ஒரு அணு. அந்த அணு பிரியும் போது ஒரு அணு மறுபடியும் ஸ்டெம் செல்லாக தான் உருவாகும். அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெம் செல்லுடைய எண்ணிக்கை குறையவே குறையாது. அந்த மற்ற அணு தான் மற்ற நமக்கு தேவையான அணுக்களாக மாறி ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடணும், பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நன்றி.